இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் ஆலோசனை. இந்திய வானிலை துறை மற்றும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் கோயம்புத்தூர் இணைந்து வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் ஆலோசனை. மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. மேற்கு மண்டலத்தில் வரும் 5 நாட்களுக்கு அனைத்து மாவட்டங்களிலும் வறண்ட வானிலையே எதிர்பார்க்கப்படுகின்றது. அனைத்து பயிர்களுக்கும் மண் ஈரத்தினை பொறுத்து நீர்ப்பாசனம் செய்யவும். மெழுகுவண்டு அல்லது வெண்புழுக்கள் வேர்களை தின்று பல்வேறு பயிர்களை சேதப்படுத்துகின்றன. கோடை உழவும் கடைசி உழவின் போது பிவேரியா மற்றும் மெட்டாரைசியம் ஆகியவற்றை 1 ஹெக்டருக்கு 4 கிலோ என்ற அளவில் 500 கிலோ எருவுடன் நன்கு கலந்து மண்ணில் இடுவதும் வெண்புழுக்களை நிர்வகிக்க உதவும். நிலக்கடலையில் பூக்கும் பருவத்தில் இலைத்துளைக்கும் புழுவை கட்டுப்படுத்த 1 ஏக்கருக்கு டெல்டா மெத்ரின் 2.80% ஈசி 500 மில்லியை 1 ஹெக்டருக்கு என்ற அளவில் தெளிக்கவும். தண்ணீர் பற்றாக்குறை உள்ள பகுதிகளில் நிலக்கடலை பயிரில் பூ மற்றும் காய் உருவாகும் பருவத்தில் 0.5% பொட்டாசியம் குளோரைட் தெளிப்பதால் வறட்சி மற்றும் வெப்பத்தின் தாக்கத்தை குறைக்கலாம். கரும்பில் வளர்பருவத்தில் இளங்குருத்து புழு தாக்கம் மேலாண்மை செய்ய 1 ஏக்கருக்கு பிப்ரோனில் 5% எஸ்சி 1500 மில்லி என்ற அளவில் தெளிக்கவும். மண்ணின் ஈரப்பதத்தை பொறுத்து நீர்ப்பாசனம் செய்யவும். மாமரங்களில் மண்ணில் ஈரப்பதம் இருக்கும் பொழுது பூக்கள் உதிராமல் இருக்கவும் அதிக காய்கள் பிடிக்கவும் 2% பொட்டாசியம் நைட்ரேட் கரைசலை தெளிக்கவும். தற்போது நிலவும் வானிலையால் மாமரத்தில் பூக்களை தாக்கக்கூடிய தத்துப்பூச்சி வர வாய்ப்புள்ளது. எனவே விவசாயிகள் மரத்தை நன்கு கண்காணிக்கவும். தேவைப்பட்டால் 1 லிட்டர் தண்ணீரில் இமிடாக்ளோபிரிட் 17.8% எஸ்சி 0.3 மில்லி தெளித்து கட்டுப்படுத்தலாம். கடந்த வார வெப்பமான வானிலை காரணமாக பருத்தி பயிரில் சாறு உறிஞ்சும் பூச்சிகளான அஸ்வினி, த்ரிபஸ், வெள்ளையை தாக்கம் ஏற்படலாம். அதன் மேலாண்மைக்காக 1 ஏக்கருக்கு 8 முதல் 10 மஞ்சள் மற்றும் நீல ஒட்டும் பொறிகளை நிறுவவும். அதேபோல் 5% வேப்பங்கொட்டை சாறு இலை வழியாக தெளிக்கவும். காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. நெல் தரிசு பயிர் வகை பயிர்களுக்கு பூக்கும் தருணத்திலும் அடுத்த 15 நாட்கள் இடைவெளியிலும் மழை நின்ற பின் டிஏபி 2% மற்றும் மியூரேட் ஆஃப் பொட்டாஷ் 1% கரைசலை காலை அல்லது மாலை நேரங்களில் கைத்தெளிப்பான் கொண்டு தெளிக்கவும். டிஏபி கரைசலுக்கு பதிலாக பயிர் அதிசயம் ஹெக்டருக்கு 5 கிலோ என்ற அளவில் மொட்டு வைக்கும் தருணத்தில் கைத்தெளிப்பான் கொண்டு தெளிக்க வேண்டும். நெல் தரிசு பருத்திக்கு 45ஆம் நாள் ஒரு களை எடுத்துவிட்டு 3 நாட்கள் கழித்து உரமிட்டு மண் அணைத்து நீர் பாய்ச்சவும். அடுத்த சில தினங்களுக்கு பகல் நேர வெப்பநிலை அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் கால்நடைகளை காலை மற்றும் மாலை வேளைகளில் மேய விடுவதுடன் நண்பகல் நேரத்தில் நிழல் பகுதியில் நிறுத்தி வைக்கவும். தெற்கு மண்டலம் ஒன்றிற்குட்பட்ட மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. விவசாயிகள் பயிரின் தேவைக்கேற்ப பாசனம் செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். உள்ளூர் வானிலைக்கு ஏற்ப மானாவாரி மற்றும் பாசன பயிர்களுக்கு மருந்து தெளிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நெல்லை இயந்திரம் மூலம் விரைவில் அறுவடை செய்து பாதுகாப்பாக வைத்திருக்குமாறு விவசாயிகள் அறிவுறுத்தப்படுகிறார்கள். வெடித்த பருத்தியை உடனடியாக அறுவடை செய்யவும். மேலும் ஈரப்பதம் இல்லாமல் பருத்தியை பாதுகாப்பாக சேமிக்கவும். விவசாயிகள் முதிர்ந்த மிளகாய் பழங்களை அறுவடை செய்து பாதுகாப்பாக வைக்கவும். எலும்பிச்சை மற்றும் கொய்யாவில் தற்போது நிலவும் வானிலையால் பழப்புற்று நோய் வர வாய்ப்புள்ளது. இதனை கட்டுப்படுத்த விவசாயிகள் ஆக்சிக்ளோரைட் 0.2% 15 நாட்கள் இடைவெளியில் தெளிக்கவும். வாழை சேதமடையாமல் தவிர்க்க விவசாயிகள் வாழை மரத்திற்கு மண் அணைத்து நீர் தேங்காமல் பார்த்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தெற்கு மண்டலம் 2ற்குட்பட்ட மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. வாழையில் மகசூலை அதிகரிக்க லிட்டருக்கு 20 கிராம் என்ற அளவில் வாழை பூஸ்டருடன் எலும்பிச்சை சாறு கலந்து வாழை நடவு செய்த 3, 5 மற்றும் 7ஆம் மாதங்களில் இலைவழி தெளிப்பாக தெளிக்க வேண்டும். கரும்பு பயிரில் நுண்ணூட்ட சத்து பற்றாக்குறையை நீக்கி மகசூலை அதிகரிக்க கரும்பு பூஸ்டரினை நடவு செய்த 45 நாட்கள் கழித்து ஏக்கருக்கு 1 கிலோ என்ற அளவிலும் 60 நாட்கள் கழித்து ஏக்கருக்கு 1.5 கிலோ என்ற அளவிலும் 75 நாட்கள் கழித்து ஏக்கருக்கு 2 கிலோ என்ற அளவிலும் 200 லிட்டர் தண்ணீரில் ஒட்டும் திரவத்துடன் கலந்து இலை வழியாக தெளிக்க வேண்டும். மாமர பயிரில் மலர்கட்டிகளின் தாக்குதல் தென்படுகின்றது. மெக்கட் எனப்படும் மொக்கு புழுக்களின் தாக்குதலால் இவ்வகை மலர்கட்டிகள் உருவாகின்றது. இவை பூக்களை தாக்குவதால் பூக்கள் உதிர்ந்து விழுகின்றது.
இதனை கட்டுப்படுத்த தாக்கப்பட்ட மலர்களையும் பூங்கொத்துகளையும் அகற்ற வேண்டும். மேலும் 10 லிட்டர் தண்ணீருக்கு 10 மில்லி லிட்டர் என்ற அளவில் ப்ராப்பர்கேட் மருந்துடன் 10 மில்லி லிட்டர் ஒட்டும் பசை சேர்த்து தெளிக்கவும். 10 நாட்கள் கழித்து 10 லிட்டர் தண்ணீருக்கு 100 மில்லி லிட்டர் என்ற அளவில் வேப்ப எண்ணெய் கலந்து 10 நாட்கள் இடைவெளியில் 2 முறை தெளித்து மலர்கட்டிகளின் தாக்குதலை கட்டுப்படுத்தலாம். தக்காளி பயிரில் வெள்ளை ஈக்களின் தாக்குதல் பரவலாக தென்படுகின்றது. வெள்ளை ஈக்களின் தாக்குதலால் இலையின் மேற்பரப்பில் வெளிர் பச்சை நிற புள்ளிகள் காணப்படும். இலைகள் மஞ்சளாக மாறும். இலைகள் அடிப்புறத்தில் சுரண்டு பிறகு காய்ந்து விழுந்துவிடும். இதனை கட்டுப்படுத்த 10 லிட்டர் தண்ணீருக்கு 6 கிராம் என்ற விகிதத்தில் அசிட்டாமிப்ரைட் மற்றும் 10 மில்லி ஒட்டும் பசை கலந்து தெளிக்கவும். மலை பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. அனைத்து பயிர்களுக்கும் போதிய வடிகால் வசதி வழங்குதல், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உழவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கவும். கேரட் பயிரில் துரு ஈக்கள் பாதிப்பை ஏற்படுத்தலாம். கேரட் பயிரில் துரு மேலாண்மை செய்ய விதைத்த 45 முதல் 50 நாட்களில் 1 ஏக்கருக்கு 4 கிலோ குளோரான்டினிரிப்ரோல் என்ற குருணை மருந்துகளை மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் இட வேண்டும். உருளைக்கிழங்கு பயிரில் இலைக்கருகள் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் 1 லிட்டர் தண்ணீரில் மேங்கோசெப் 2 கிராம் அல்லது குளோரோதலோனில் 2 கிராம் என்ற அளவில் இலை வழி மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். குறுமிளகில் வளர்ச்சி பருவத்தில் வாடல் நோய் தோன்றலாம். வாடல் நோயை கட்டுப்படுத்த ஒரு செடிக்கு ட்ரைகோடெர்மா ஆஸ்பெரிலம் அல்லது பேசிலஸ் சப்டிலஸ் 25 கிராம் மற்றும் வேப்பம் புண்ணாக்கு 500 கிராம் இடலாம். மழை இல்லாத நேரங்களில் இதனை இட வேண்டும். வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. தென்னையில் ரூகோ சுருள் வெள்ளையீ தாக்குதல் தென்படுகின்றது. இதனை கட்டுப்படுத்த வேப்ப எண்ணெய் 5 மில்லியுடன் ஒட்டும் திரவம் 1.5 மில்லியை 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து பவர்கன் இயந்திரத்தின் மூலம் தெளிக்கவும் மற்றும் 3க்கு 1.5 அடிக்கு மஞ்சள் அட்டை 10 எண் என்ற அளவில் ஏக்கருக்கு பரவலாக கட்ட வேண்டும். கரும்பூஜானத்தை மைதா மாவு கரைசலை தெளித்தும் கிரைசோபிட் இறை வழங்கிகள் 400 எண்ணிக்கைகள் மற்றும் என்கார்சியா ஒட்டுண்ணிகள் 100 எண்ணிக்கைகள் வீதம் 1 ஏக்கருக்கு விட்டும் கட்டுப்படுத்தலாம். ரசாயன மருந்து தெளிப்பதை தவிர்க்க வேண்டும். தர்பூசணி சாகுபடி செய்துள்ள பகுதியில் தற்போது நிலவி வரும் தட்பவெப்ப சூழ்நிலை காரணமாக இலைப்பேன் தாக்குதலினால் சேதம் தென்படுகின்றது. இதனை கட்டுப்படுத்த ஊதா வர்ண ஒட்டும் பொறி 1 ஏக்கருக்கு 5 வீதமும், இலைவழி தெளிப்பானாக வேப்ப எண்ணெய் 1 லிட்டருக்கு 3 மில்லி வீதம் கலந்து தெளிக்க வேண்டும். இதைத் தொடர்ந்து பொருளாதார சேத நிலை தாண்டும் போது தயாமித்தாக்சம் என்ற பூச்சிக்கொல்லியை 1 லிட்டருக்கு 2 கிராம் வீதம் கலந்து 1 ஏக்கருக்கு 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும். மரவள்ளியில் தற்போது நிலவி வரும் தட்பவெப்ப சூழ்நிலையில் செம்பேன் தாக்குதல் தென்படுகின்றது. இதனை கட்டுப்படுத்த இலைவழி தெளிப்பாக ப்ரோப்பர்கேட் என்ற ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்தை 1 லிட்டர் தண்ணீருக்கு 1.5 மில்லி வீதமும் ஒட்டும் திரவம் 1 மில்லியை 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும். கோழிகளுக்கு கோடை காலத்தில் நாள் முழுவதும் அதிக வெப்பமில்லாமல் குளிர்ச்சியாக குடிநீர் கிடைக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும். கோழி தீவனத்தில் சோயா எண்ணெயை சேர்ப்பதன் மூலம் வெப்ப அயற்சியை குறைக்கலாம். தீவனத்தில் தேவையான அளவு எலக்ட்ரோலைட்ஸ் மற்றும் உயிர் சத்துக்கள் சேர்ப்பதன் மூலம் வெப்ப அயற்சியின் தாக்கம் மற்றும் உற்பத்தி குறைவினை தவிர்க்கலாம். கோடை காலத்தில் கோழி பண்ணைகளில் இரவு நேரத்தில் 1 மணி நேரம் விளக்குகளை எரிய விடுவதன் மூலம் தினமும் கோழிகள் உட்கொள்ளும் அடர் தீவனத்தின் அளவினை அதிகரிக்கலாம். வெப்பம் அதிகமாக இருக்கும் மதிய வேளையில் தண்ணீர் தெளிப்பான்களை பயன்படுத்தி வெப்பத்தின் தாக்கத்தினை குறைக்கலாம். வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. நெற்பயிரில் இலை சுருட்டு புழுவை கட்டுப்படுத்த 10 லிட்டர் தண்ணீரில் குளோரான்டினிரிப்ரோல் 18.5% SC 6 மில்லி லிட்டர் கலந்து தெளிக்க வேண்டும். நெல் வயல்களில் 1% PPFM தெளிக்க வேண்டும். மேலும் நைட்ரஜனை நிலைப்படுத்துவதற்கு அசோலா இட வேண்டும். தற்பொழுது நிலவி வரும் சூழ்நிலையில் நெல் நாற்றங்காலில் இலைப்பேன் தாக்கம் தென்பட்டால் 1 லிட்டர் தண்ணீரில் தயாமித்தாக்சம் 25% WG 100 கிராம் அல்லது டைமெத்தோயேட் 1.5 மில்லி லிட்டர் என்ற அளவில் தெளிக்கவும். நிலக்கடலையில் இலைப்புள்ளி நோய் தாக்க வாய்ப்புள்ளதால் விவசாயிகள் நோய் தாக்கும் அறிகுறி தென்படும் பட்சத்தில் கார்பன்டாசம் 500 கிராம் என்ற அளவில் தெளித்து கட்டுப்படுத்தலாம். வாழையில் வாடல் நோயை கட்டுப்படுத்த 1 ஏக்கருக்கு பேசிலஸ் சப்டிலஸ் மற்றும் ட்ரைகோடெர்மா விரிடி 2.5 கிலோ இட வேண்டும். வாழையில் நுண்ணூட்ட சத்துக்களின் குறைபாட்டை நிவர்த்தி செய்ய மற்றும் பழத்தின் தரத்தை உயர்த்த வாழை நட்ட 3, 5 மற்றும் 7 மாதங்களில் நுண்ணூட்ட கரைசலை இலை மீது தெளிக்கவும்.
கோடை காலங்களில் 1.8 மீட்டர் ஆரம் கொண்ட வட்டப்பாத்திகளில் குவிவட்ட பகுதி மேல் நோக்கியவாறு 100 தென்னை மட்டைகளை அல்லது 15 காய்ந்த தென்னை ஓலைகளை அல்லது 10 சென்டிமீட்டர் உயரத்திற்கு தென்னை நார்க்கழிவு பரப்பி மண்ணின் நீர் வளத்தை பாதுகாக்கலாம். தேங்காய் மட்டைகளை குழிந்த பகுதி மேல் நோக்கிய வண்ணம் வட்ட பாத்திகளிலோ அல்லது இரு தென்னை வரிசைகளுக்கு இடைவெளிகளிலோ புதைத்து வறட்சிகளை தாங்க ஏற்பாடு செய்யலாம். கால்நடைகளுக்கு உண்ணி மற்றும் பேன் பிடிக்காமல் இருக்க மருந்து குளியல் கொடுக்க வேண்டும். நன்றாக காய வைத்த பின் கொட்டகையில் கட்ட வேண்டும். கால்நடைகளுக்கு தேவையான பசுந்தீவனத்தை வருகின்ற கோடை காலத்தில் பயன்படுத்த ஊறுகாய் புல்லாக மாற்றி சேமித்து வைக்க வேண்டும். மேய்ச்சலுக்கு விடப்படும் ஆடுகளில் தாடை வீக்கம் மற்றும் வெளிரிய கண் இருப்பின் தவறாமல் ஒட்டுண்ணியில் மருந்து அளிக்க வேண்டும். அதிக மழை பெறும் மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. தோட்டக்கலை பயிர் மரங்களில் நடவு பருவத்தில் காற்றின் வேகம் மணிக்கு 8 முதல் 14 கிலோமீட்டர் அளவில் இருக்க வாய்ப்புள்ளதால் புதிதாக நடவு செய்யப்பட்ட தோட்டக்கலை பயிர் மரங்களுக்கு கம்புகளால் ஊன்றளிக்கவும். வாழையில் நடவு பருவத்தில் நூற்புழு மேலாண்மை செய்ய வாழைக்கன்றுகளின் வேர் மற்றும் அழுகிய பகுதிகளை சீவி நீக்கிவிட்டு மண் கரைசலில் நனைத்து அதன் மீது 40 கிராம் கார்போபியூரான் 3G குருணை மருந்தினை தூவி பின் நடவு செய்யவும். தென்னையில் அனைத்து பருவத்திலும் தேங்காய் தொண்டுகளை குழிந்த பகுதி மேல் நோக்கிய வண்ணம் வட்ட பாத்திகளிலோ அல்லது இரு தென்னை வரிசைகளுக்கு இடைவெளியிலோ புதைத்து மழை நீரை சேமிக்கலாம். எல்லா பருவத்திலும் கிராம்பு மற்றும் லவங்கப்பட்டை பயிர் செய்துள்ள நிலத்தில் ஈரப்பதம் வீணாகாமல் தடுக்க பண்ணை கழிவுகளை கொண்டு நிலப்போர்வை செய்வது நல்லது. தேன் உருவாகும் நேரம் என்பதால் தற்போது ரப்பர் மரங்களில் மருந்து தெளிப்பதை தவிர்க்கவும். அறுவடை செய்யப்பட்ட பலாப்பழங்களை உலர்வான இடங்களில் சேமித்து வைக்கவும்.